இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்பை ஒவ்வொரு முறையும் நீங்க லாகின் பண்ணும்போது எம்பின் நம்பரை யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலா ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போது எம்பின்னுக்கு பதிலா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எப்படி லாகின் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங்ல பேலன்ஸ் செக் பண்றது, மினி ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது இதையெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா மொபைல் பேங்கிங் ஆப்பை லாகின் பண்ணி தான் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போது உங்களோட 6 இலக்க எம்பின் நம்பரை என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க எம்பின் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்றதுக்கு பதிலா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப்ல பயோமெட்ரிக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இப்போ பயோமெட்ரிக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி எப்படி லாகின் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஓபன் ஆகும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க பயோமெட்ரிக்கை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா எம்பின் நம்பரை யூஸ் பண்ணி ஆதென்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எம்பின் நம்பரை என்டர் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களோட 6 இலக்க எம்பின் நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இப்போ உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறம் பயோமெட்ரிக் சக்சஸ்ஃபுல்லா ஆதென்டிகேட் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போது எம்பினுக்கு பதிலா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணியே லாகின் பண்ண முடியும். இப்போ இதை லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணலாம். இப்போ நீங்க லாகின் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை டச் பண்ணுங்க. அப்படி டச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் பேங்கிங் லாகின் ஆயிடும். இந்த வீடியோல ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.